தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? மாற்றம் காண்பதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா? காதல் தரவில்லையா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன். காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன். உயிர் மானம் பெரிதென்று வாழும் குலமாத வாழ்வில் சுவை கூறுவேன். வாழ்வில் சுவை கூறுவேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? நம்முடைய மோகன் ஐயா இப்பொழுது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடலை நமக்காக பாடினார். மிகவும் சிறப்பான ஒரு பாடல் அது. இந்த பாடல் பாகப்பிரிவினை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இது ஏறக்குறைய என்னுடைய மிகவும் சிறிய வயதிலே, நான் 68 போல வந்த படம் இது. இந்த படத்திலே இந்த கதையின் தலைவன் கை இயங்காத ஒரு சூழலில் இருப்பான். அதனை ஏற்றுக்கொண்ட அவனுடைய தலைவி அது ஒரு குறை இல்லை என்று சொல்லி அந்த குறையை விளக்கி நிறைகளை மட்டும் எடுத்து கூறி அவனுடன் தனக்கு இருக்கின்ற காதலை முழுமையாக பதிவு செய்கின்ற பாடலாக அமைந்தது. இது PS அம்மாவினுடைய குரலில் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று குரல் வளத்தை சொன்னோம் என்றால், பாடல் வளத்துக்கு கண்ணதாசன் அவரை விஞ்ச ஆள் இல்லைன்னு நமக்கே தெரியும். இந்த பாடலில் முழுக்க முழுக்க சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது, நிலவு கால்கள் இல்லாமல் வானத்தில் வரவில்லையா, கைகள் இல்லாமல் மலர்களை அணைக்கவில்லையா என்று சொல்லி, அதே போல உன் குறையை நீ பெரிதாக நினைக்காதே, உன்னுடைய நிறையை மட்டுமே நான் நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற வகையிலே அந்த பாடல் அமைந்திருக்கும். இன்று இந்த சூழலில் இந்த பாடலை அவர் எதற்காக எடுத்துக்கொண்டார் என்றால், நான் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய துணைவியார் என்னை மிகச் சிறப்பாக கவனமாக பார்த்து கொள்கிறார் என்று சொன்னேன். அப்படியானால் அதற்கு ஏற்ற பாடல் இது என்று சொல்லி அவர் அந்த காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன்,
உயர் மானம் பெரிதென்று வாழும் குலமாதர் வாழ்வில் சுவை கூடுமே என்று வருகின்ற அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு அவர் பாடினார். இது மனைவியை பாடினால் என்ன, கணவனை பாடினால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே. அந்த வகையில் மோகன் ஐயாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியையும் அவருடைய குரலுக்கு பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வழிவகுத்த அவர் அழைத்து வந்த காமராஜ் ஐயாவுக்கு, திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.